Hi everyone, welcome to Mighty Warrior Army. ஃபைட்டிங்லாம் இருக்குது சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். தமிழ் கற்றுக்கிட்டே தீர்வேன்னு ரொம்ப நாளாக ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. தமிழராக பிறக்கல, ஆனால் தமிழ் கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருக்குது. நான் அதை கற்றுக்கிட்டே தீர்வேன்னு சொல்லி அவர் இருக்கார். வேண்டாம், மனுஷ உயிரோட விளையாடாதீங்க. அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். அவர் நல்லவர் தான், அவருக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் இந்த தேர்தல் அவருக்கு அந்த ஓய்வை கொடுத்து தமிழை கற்றுக் கொடுக்கும் நம்பி அபிநந்த பாகிஸ்தான் தூக்கிட்டு போயிட்டான். இந்தியாவே கதறோம். ஒரே ஒரு வார்த்தை தான் அமெரிக்காவுக்கு அடிச்சாராம். ஹலோ ஹலோ, நீ ராங் நம்பர் போட்டுட்டு என்னடா மடையங்கற? எது ராங் நம்பரா? சார் ஐ அம் வெரி சாரி சார், ராங் நம்பர். இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ள எப்படி தூக்கிட்டு போனீங்களோ அப்படி வரலன்னா வரைபடத்துல பாகிஸ்தான் இல்லாம பண்ணிடுவேன்னாராம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. ஒரு புதிய ஆட்சி வந்தா இன்னும் நல்லா இருக்கும். அப்பதானே நமக்கு ஒரு மாற்றங்களை பத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். மாற்றம் தொடர்ந்து 10 வருஷமா மத்தியில பிஜேபி கவர்மெண்ட் சாம்பார் ஆப் எனக்கு கேரளா ஸ்டேட்ல அவங்கள ரிஜெக்ட் பண்ண கண்டினியூஸ்ல தமிழ்நாடு அல்லது சவுத் ஸ்டேட் எல்லாமே பிஜேபி ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதா. 10 தடவை கீழே விழுந்தா 11ஆவது தடவை எழுந்திருக்க மாட்டாங்களா? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மூடிட்டு வாங்க.